ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை எப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது? அந்த வாக்கு தத்தங்களை எடுத்து இதை இல்லாமற் போக பண்ண சொல்கிறார். இருக்கிறதை இல்லாமல் போக பண்ணுறது எப்படி? இருக்கிற பிரச்சனையை ஒழிக்கிறது எப்படி? இருக்கிற பிரச்சனையை மேற்கொள்ளுகிறது எப்படி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இல்லாதவைகளை கொண்டு உள்ளவைகளை அவமாக்க தேவன் அப்படி தெரிந்து கொண்டார். வேற மெத்தடு தேவன் தெரிந்து கொள்ள. அவருடைய மெத்தட் என்ன? உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். இப்போ சுகம் இல்லை, ஆனால் சுகத்தை குறித்த வாக்கு தத்தம் இருக்குது. வாக்கு தத்தத்தின் வடிவில் தான் இருக்குது. அதை எடுத்து என்று இருதயமாகிய நிலத்தில் நான் விதைக்கும் போது, இந்த விதை எடுத்து இருதயமாகிய நிலத்தில் விதைக்கும் போது வியாதி என்கிறது நீங்கி சுகம் என்கிற ஒரு விளைச்சல் எனக்கு உண்டார். கர்த்தர் இப்படி தெரிந்து கொண்டார். பாருங்க, இதுதான் வேதவாசனம் சொல்லுது. சில எக்ஸாம்பிள்ஸ் வேதவாசனத்திலிருந்து இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கிறதுன்றதுக்கு சில உதாரணங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் பாருங்க. தேவனே இப்படி தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. யோசுவா கூட சொல்லி கொடுத்தார் இல்லையா? என்ன சொல்லி கொடுத்தாரு? இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது. அவன் கானான் தேசத்தில் நுழைய போகிறான் ஜனங்களை கூட்டிகிட்டு. எப்படி வெற்றிகரமாக நுழையிறது, எப்படி சொந்தமாக்கிக்கிறது, எப்படி அந்த கானான் தேசத்தை அதனுடைய நன்மைகளெல்லாம் பெற்று அனுபவிக்கிறதுன்னு சொல்லித்தர்றாரு. என்ன சொல்கிறாரு? சப்ஜெக்டை கவனிங்க. இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் சொல்லப்பட்டிருக்கலாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் போலும் இதில் தியானமாக இருப்பாயாக. அப்பொழுது then you will make your way prosperous, உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். you'll have good success அப்படின்றார். ப்ராஸ்பரிட்டி சக்ஸஸும் அப்போ தான் வரும். எதில்? கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறது இல்லை. எப்போ வரும்? புஸ்தகம் வாயில் இருக்கணுன்றார். இது வாயில் என்னைக்கு வைக்கிறியோ அப்போ தான் உண்டாகுன்றார். அது யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இருப்புங்க. நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு. யோவான் 2ஆம் அதிகாரம்னா என்ன? அது கானாவூரில் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்குனது. இயேசு செய்த அற்புதங்களில் பாருங்கள். நீங்கள் அவரை மாதிரி ஒன்றும் பெரிய அற்புதம் செய்யாட்டியும் அவர் எப்படி விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணுறாருன்றது கவனிங்க. எப்படி செய்கிறாருங்கிறத கவனிங்க. ஏன்னா இது ஒரு பிரின்சிபல். நான் ஒன்றும் உங்களை போய் தண்ணியை திராட்சை ரசம் ஆக்கி காமிங்கன்னு சொல்லலை. சிலர் இங்கேருந்து கிளம்பி போவாங்க, தண்ணி கொஞ்சம் பிடி பக்கெட்டில் பெட்ரோல் ஆக்கிடுறேன் நான். சிலருக்கு மூளையே இடக்கு முடக்கா தான் வேலை செய்யும். பாருங்கள், இங்கே என்ன கற்றுக்கணுன்னா இந்த மாதிரி இடக்கு முடக்கா இல்லை. என்ன கற்றுக்கணுன்னா, ஆமாம் இயேசு இப்படி ஒரு அற்புதத்தை செய்தார். அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக அன்றைக்கு அந்த அற்புதத்தை செய்தார். அதன் மூலமாக என்ன விளங்குது? எப்படி விசுவாசத்தை அவர் பயிற்சி வைக்கிறாரு, எப்படி விசுவாசம் வேலை செய்யுதுன்றதை நாங்கள் பார்க்க முடியுது. அது ஒரு பிரின்சிபல். அதை என்னுடைய வாழ்க்கையில் பல விதங்களில் நான் பயன்படுத்தலாம். அதை எதை கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கணும். 5ஆம் வசனம் பாருங்கள். அங்கே கல்யாணத்துக்கு போகிறாரு, திராட்சை ரசம் அங்கே குறைவுபடுகிறது இல்லையா? அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. கால் கழுவுறதுக்கு கற்சாடிகள் வைத்திருக்கிறாங்க. சுத்திகரிக்கும் முறைமைனா காலை கழுவிட்டு தான் உள்ளே வருவாங்க பாருங்கள். அந்த கால் கழுவுறதுக்கு மொண்டு ஊற்றுறதுக்கு வச்சுருக்காங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஒரு கற்சாடி கிட்டத்தட்ட 180 லிட்டர் வரைக்கும் பிடிக்கொன்றாங்க. 180 லிட்டர் வரைக்கும் பிடிக்கொன்றாங்க. 30 கேலன் 30 கேலன்லேருந்து 35 கேலன் வரைக்கும் பிடிக்கொன்றாங்க. 6 கற்சாடிகள் வைத்திருந்தார்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்போ பாருங்கள், இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாதனால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பிறகு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். என்ன நடக்குது? கால் கழுவுற ஜாடியில் தண்ணியை ஊற்றி நிரப்ப சொல்கிறாரு. எக்கச்சக்கமான தண்ணி 150 லிட்டர் அளவுக்கும் ஊற்றுறாங்க. 6 கற்சாடி இது மாதிரி ஃபுல்லாக ஊற்றிடுறாங்க. ஊற்றின பிறகு இதை கொண்டு போய் பரிமாறுங்கள்ன்றார்.
நிரப்பின உடனே அவர் சொல்கிறாரு, இதை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள்ன்றாரு. தண்ணி ஊற்றினவனுக்கு தெரியும் இது வெறும் தண்ணின்னு இல்லையா? இவரோட இருந்த சீசர்களுக்கெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் தண்ணின்னு, வெறும் தண்ணின்னு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இதை கொண்டு போங்கள்ன்றார். நான் சொல்கிறேன், கொண்டு போங்கள்னும் போதே சொல்லாமல் என்னத்தை சொல்கிறாரு, இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறார். இதை திராட்சரசம்னு அழைக்கிறார் அவர். அதுதாங்க நடக்கிறது. கொண்டு போய் கொடுங்கன்றாரு. கொடுக்கும்போது அவன் ருசி பார்க்கும்போது தான் பார்க்குறான் இது திராட்சரசம்னு. அவனுக்கே தெரியல இது தண்ணி திராட்சரசமாக மாறி இருக்குன்னு. அவன் ருசி பார்த்துட்டு, அடே அப்பா எங்கே வச்சுருந்தீங்க இந்த திராட்சரசத்தை? எல்லாம் நல்ல திராட்சரசத்தை முதல்ல கொடுப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் குறைவு போடும்போது கொஞ்சம் லேசாக தண்ணியை கலந்து அடித்து விடுவாங்க. இது நல்லதை இவ்வளோ நேரம் வச்சுருந்துருக்கீங்களா, இப்போ கடைசியில் கொண்டு நல்லதை கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்குறான். என்ன விஷயம்னா, தண்ணியை ஊற்றி கொண்டு போய் பரிமாற சொல்கிறாரு, இவங்களும் பரிமாறுறாங்க. லிட்ரலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறாருங்க. அந்த தண்ணியை திராட்சரசம் என்கிறார், எடுத்துகிட்டு போய் பரிமாறுன்றாரு. நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் தான் அந்த ஜாரில் தண்ணி ஊற்றின ஆளாக இருந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் கொடுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஹலோ, கோஆப்ரேட் பண்ணுவீங்களா? அதுக்கு தான் அந்த அம்மா முதலே சொல்லிடுச்சு, அவர் சொல்கிறபடி செய்யுங்க. என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஏன்னா அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னால் அதன்படி செய்யுங்கன்றார். அவருடைய வார்த்தையை கவனிங்க, அவர் வாயிலிருந்து என்ன வருதுன்னு கவனிங்க, அதன்படி செய்யுங்க. வேற எதுவும் கேள்வி கேட்காத, அவர் சொன்னபடி செய்யுங்கன்றாரு. ஏன்னா அவர் வாயில தான் விஷயம் இருக்குது. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் அந்த அற்புதத்தையே உண்டாக்குறது. அங்க சொன்னபடி செய்யுங்கன்றார். நிறைய பேர் இதை கவனிக்கிறதே கிடையாது. தண்ணியை திராட்சரசம் என்று அழைக்கிறார். சொன்னபடி செய்யுங்கன்னா என்ன சொன்னார்? அவர் சொன்னபடி செய்யுங்கன்னு எழுதி வச்சிருக்குது. என்ன சொன்னார்? இல்லை, தண்ணி எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ண சொன்னார். ஆமாம், ஆனால் என்ன சொல்கிறார்? உண்மையாகவே இந்த தண்ணியை திராட்சரசம் என்று அவர் அழைக்கிறார். அதை கொண்டு போய் பரிமாறினவனும் அப்படியே தான் அதை அழைக்கிறான். இல்லைன்னா கொண்டு போய் பரிமாறுவானாம யாராவது 2 அறை கொடுப்பாங்க, தண்ணியை கொண்டாந்து கொடுக்குறேன்னு இல்லையா? அப்போ இவர் தண்ணியை திராட்சரசம் என்று அழைக்கிறார், கொண்டு போய் பரிமாறினவனும் தண்ணியை திராட்சரசம் என்று அழைக்கிறான். வாயிலிருந்து அவர் வாயிலிருந்து வர்றது அப்படியே செய்கிறாங்க பாருங்க. அது அப்படியே ஆகிறது. எப்படி கர்த்தர் அற்புதத்தை செய்தார்ன்றதை பாருங்க. அப்போ நாமும் இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கிறதுனா வெறும் சொல்கிறப்ப மட்டும் இல்லை, சில நேரத்தில் செய்கிறதில் கூட, நம்ம என்ன செய்கிறோன்றதில் கூட அந்த இல்லாதவளை இருக்கிறவளை போல நாம் அழைக்கிறோம். ஒரு காரியத்தை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதே இந்த தண்ணியை கொண்டு போய் பரிமாறினாங்க பாருங்கள், அது இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறது. அதை பல விதத்தில் செய்யலாம். இல்லாதவளை இருக்கிறவளை போல் அழைக்கிறதுங்கிறத பல விதத்தில் நாம் செய்யலாம். உதாரணத்துக்கு ஜெபத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? இல்லாதவளை இருக்கிறவளை போல தான் அழைக்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொல்கிறோம். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று எழுதியிருக்கிறதே. அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறேன்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோம்? இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறோம். ஜெபத்தில் அப்படி பண்ணுறோம். கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்யும் போது இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறோம். சில காரியங்களை செய்யும் போது இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறோம். இப்படி பல விதங்களில் அதை செய்யலாம். சரி, ரெண்டாவது இன்னொரு உதாரணத்துக்கு போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 13:10. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து என்ன சொல்றார் பாருங்க, உன் பலவீனத்தின் இருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, நல்லா கவனிங்க, அவள் மீது தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நல்லா கவனிக்கணும் வசனத்தை வாசிக்கும் போது. ஸ்ரீயே, நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று அவளுக்கு சொன்னபோது அவள் விடுதலையாக இருந்தாளா? இன்னும் கூனியாக தான் இருக்கிறா. பெரிய பிரச்சனை. இந்த கூனிங்கிறது லேசான பிரச்சனை. பைபிளை வாசிக்கும் போது சில நேரத்தில் கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும். வீட்டில் போய் ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருங்க. இப்போ சொல்கிறேன், 5 நிமிஷம் டைம் கிளாக்கு அலாம் வச்சுட்டு இப்படி இருங்க சொல்கிறேன்.
இப்படியே போகணும், இப்படியே எல்லா வேலையும் செய்யணும். 5 நிமிஷம் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு. அவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த அம்மாவுக்கு. 18 வருஷமாக கூனியாக இருக்குது. 18 வருஷமாக. 5 நிமிஷம் இல்லை, 5 நிமிஷம் கூட உங்களால் என்னாலும் இருக்க முடியாது. குனிஞ்சு ஒன்று எடுக்கிறதே அவ்வளோ இதாக இருக்குது நமக்கு சிலருக்கு. 18 வருஷமாக அந்த அம்மா கூனியாகவே இருக்கிறா. எவ்வளோ பெரிய வியாதின்னு பாருங்க அது. அவர் சொல்கிறாரு, ஸ்திரீயே நீ விடுதலையாக்கப்பட்டா என்றாரு. பட்டாயின்னப்ப அவர் பொய் சொல்கிறாரா? அவர் விடுதலை ஆக்கப்படலையே. ஏன்னா அப்புறம் சொல்லியிருக்குது, அப்பொழுது அவள் மீது கை வைத்தார், கை வைத்த போது அவள் நிமிர்ந்து நின்னான் இருக்குது. அப்புறம் தான் சோகமாகறா. ஆனால் அவள் கூனியாக இருக்கும்போதே என்ன சொல்கிறாரு? ஸ்திரீயே நீ விடுதலையாக்கப்பட்டாய் அப்படிங்கிறாரு. அதைத்தான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். என்ன பண்ணுறாரு? அவளுடைய விடுதலைங்கிறது இல்லாத ஒன்று இல்லையா? இல்லாததை இருக்கிறத போல அழைக்கிறாரு. அவள் இன்னும் விடுதலை ஆகலை, அவள் இன்னும் நிமிரல, அவள் கூணன்னு நிமிரல, ஆனால் விடுதலையாக்கப்பட்டாய்ங்கிறாரு. ஏன்னா இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறார். ஆபிரகாமை பிள்ளை இல்லாத போது அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று அழைத்த அதே தேவன், உலகத்தில் இருளும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தபோது வெளிச்சம் உண்டாகிறது என்று சொன்ன அவர் அதே தேவன் தான். அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாரு. அதே சேம் மெத்தடு. அவர் என்ன சொல்கிறாரு? ஸ்ரீயே நீ விடுதலையாக்கப்பட்டாய் அப்படிங்கிறாரு. நீங்கள் நானும் சொல்லுவோமா? நல்லா ஜெபம் பண்ணி விடுதலை ஆவாய் அப்படிம்போம். கூடி சீக்கிரம் விடுதலை ஆவாய் அப்படிம்போம். சீக்கிரம் விடுதலை ஆவாய் நான் நம்புகிறேன் அப்படிம்போம். விடுதலை ஆக்கப்பட்டா என்றார் அவர். ஏன் விடுதலை ஆக்கப்பட்டா என்றார்? அவர் எப்போவுமே அப்படி தான். இல்லாத வேலை இருக்கிறவளை போல, ஒரு பிள்ளை கூட இல்லாதவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்றாரு. அப்போ நான் சொல்லுகிறேன், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக. தப்பாது? ஹலோ, நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்க, பலவான்னு சொல்லிக் கொள்வது தப்பா? ஏழையாக இருக்கிறீங்க, ஐஸ்வர்யவான்னு சொல்லிக் கொள்வது தப்பா? சிலர் சொல்கிறாங்க, மற்றவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மற்றவங்களுக்கா சொல்கிறோம்? மற்றவங்க கேட்டால் நம்ம பொய் சொல்கிறோன்னு நினைப்பாங்களேயா? உங்களை யார் மற்றவங்களுக்கு சொல்ல சொன்னது? உங்களுக்குங்க. இந்த கன்ஃபெஷனே, இந்த வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை அறிக்கை செய்கிறதுங்கிறது மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அல்ல, மற்றவங்கள்ட்ட ஒரு பொய்யான தகவலை கொடுக்கறதுக்காக அல்ல. அதுக்கு முயற்சி எடுக்கலையே நாம. என்னுடைய நன்மைக்காக நான் அறிக்கை செய்கிறேன். ஏன் தரித்திரம் நீங்கணும், ஏன் வியாதி நீங்கணும், ஏன் பலவீனம் நீங்கணும், எனக்கு வாழ்வு உண்டாகணும். யாரையாவது நம்ம இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா? எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிடுவாங்களா? நாளைக்கு பார்த்து சிரிப்பாங்க, இல்லைன்னு கண்டுபிடிச்ச உடனே இல்லையா? ஆகவே அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவோ அவங்கள்ட்ட ஒரு பொய்யான தகவலை கன்வே பண்ணுறதுக்காகவோ நம்ம சொல்லவே கிடையாது. விசுவாச அறிக்கைங்கிறது வேற, மற்றவங்களுக்கு சொல்கிறது இல்லை. அது எனக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், என் நன்மைக்காக நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். அவர் சொல்கிறாரு, ஸ்திரீயை நீ விடுதலை ஆக்கப்பட்டா என்றார். அதுக்கப்புறம் தான் இன்னும் அந்தமாக கூண் போட்டுட்டு தான் இருக்குது, இன்னும் குனிஞ்சிட்டு தான் இருக்குது. விடுதலை ஆக்கப்பட்டான்னு சொன்ன பிறகு குனிஞ்சிட்டு தான் இருக்குது. சொல்லிட்டு அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு? அவள் மீது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அப்போ பாருங்க, கர்த்தர்ட்ட ஒரு மெத்தடு நீங்கள் பார்க்கணும். எப்போவுமே எதையும் அவர் செய்யும்போது முதல்ல சொல்லிட்டு அப்புறம் செய்கிறார். சொன்னதை செய்கிறோன்றாங்க இங்கே உலகத்தில். ஹலோ, சொன்னதை செய்வோம் அப்படின்றாங்க. நம்ம தேவன் வந்து சொல்லாமல் எதையும் செய்கிறதே இல்லை. இவர் வேறு டைப். இவர் வெறும் சொன்னதை செய்கிறது இல்லை, செய்கிறதே எப்படி செய்கிறாரு? முதல்ல சொல்கிறாரு, அப்புறம் தான் செய்கிறார். அதனால தான் இயேசு இந்த உலகத்துலேருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே 800 வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி வந்து பிறப்பார், எங்கே வந்து பிறப்பார், எப்படி பிறப்பார்ன்றதெல்லாம் ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அறிவித்துட்டார். எந்த ஊரில் பிறப்பார்னு மீகா தீர்க்கதரிசி சொல்கிறான். எந்த ஊர், எந்த கிராமத்தில் பிறப்பார்ன்றதை மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். சிலுவையில் எப்படி மரிப்பார், அங்கே என்ன நடக்கிறதுன்றதை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான் 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக. சொல்லாமல் எதையும் செய்கிறதே கிடையாது. இப்போ கூட பாருங்கள், சொல்லாமல் எதையும் செய்கிறதே கிடையாது. யாரையாவது ஒரு மனுஷனை யூஸ் பண்ணி தீர்க்க தரிசனமாக முன்னால் வார்த்தை அனுப்பிச்சிடுறார், இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் செய்கிறார். வேத வசனத்தில் இந்த மெத்தட் அப்படியே பார்க்கலாம். எப்போவுமே சொல்லிட்டு அப்புறம் சொன்னதை செய்கிறவர் அவர்.
அதனால தான் வேத வசனத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான அம்சம் என்னன்னா, அங்கே 3 வார்த்தைகள். அவர் சொன்னார், அண்ட் காட் செட் லெட் தேர் பி லைட். காட் செட்னு வருது. சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, நல்லதென்று கண்டார். சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, நல்லதென்று கண்டார்ன்றது 6-7 தடவை திரும்ப வருது. சொன்னார், எல்லாம் சொல்லுங்க, சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, நல்லதென்று கண்டார். இதான் அவர் மெத்தடு. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே விளக்கிறார். அது இதான் என் மெத்தடு பண்ணுறாரு. சொல்லுவேன், சொன்னபடி ஆகும். நல்லதென்று கண்டார்னு என்ன அர்த்தம்? நல்ல எல்லா காரியங்களும், எல்லா நல்லவைகளையும் இப்படி தான் அவர் உண்டாக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் மனுஷனை உண்டாக்குறாரு. தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி அவனை உண்டாக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவரை மாதிரியே சொல்லி சொல்லி சொல்லபடியே ஆகி இப்படி நல்லவைகளெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் பிறப்பிக்கிற ஒருவனாய் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார். நீங்களும் தானே அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? சொல்லணும், சொன்னபடி ஆகணும், நல்லதெல்லாம் இப்படி தான் உண்டாகணும். நம்முடைய வாழ்க்கையில் நல்லதெல்லாம் உண்டாகணும். சொல்கிறார், சொன்னபடி ஆகுமா? பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். நீங்கள் சொன்னது தான் இருக்குது. இதை ராங்காக நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். ஏற்கனவே இதை ரைட்டாக பயன்படுத்தினா போதும். நிறைய பேருடைய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லி சொல்லி தான் வந்திருக்குது பிரச்சனை. இப்படியே போனால் குடி மூழ்கி போயிடும்னாங்க, மூழ்கி போயிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இந்த சம்பளம் பத்தவே பத்தாதுன்னாங்க, கண்டிப்பாக பத்தாது. 1ஆம் தேதி சொல்லிட்டாங்கல்ல, 31 வரைக்கும் வராது அப்படின்ட்டாங்க. சொல்கிறாங்க, எப்படி வரும் அது? எப்படிங்க வரும் அது? எப்படி வரும்னு சொல்கிறீங்க? வரும்னு சொன்னால் தானே வரும். வராதுங்க, எனக்கு தெரியுங்க, வராதுங்க. பாலுக்கு இவ்வளோ தரணும், கரண்ட்டுக்கு இவ்வளோ தரணும், வாடகைக்கு இவ்வளோ தரணும், ஃபீஸுக்கு இவ்வளோ தரணும், ரிக்ஷாவுக்கு இவ்வளோ தரணும், எல்லாம் கணக்கு போட்டு முடியாது. பாருங்கள், முடியாது. இங்கே என்ன சொல்லியிருக்குது அதை கொஞ்சம் கவனிங்க. உங்கள் லிஸ்ட்டையே டெய்லி வாசித்து அதையே மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தா எப்படி சொல்கிறாங்க? எனக்கு மனசில் அப்படியே கணக்கு இருக்குதுங்க, கரெக்டாக இது வராது. இந்த சம்பளம் 30ஆம் தேதி வரைக்கும் வராது. வரும்னு இங்கே சொல்லியிருக்குதே. அது உண்மையா, இது உண்மையா? உங்கள் லிஸ்ட்டு உண்மையா, இங்கே சொல்லியிருக்கிறது உண்மையா? நான் சொல்கிறேன், இது உண்மை. உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளது என்ன? அந்த பிரச்சனை, குறைவான சம்பளம். இல்லாதவை என்ன? கர்த்தருடைய வார்த்தை, இந்த ஆசீர்வாதம். இது வார்த்தையின் வடிவில் தான் இருக்குது. இந்த இல்லாததை வச்சு தான் அந்த உள்ள பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் நான் ஆக்கணும். கர்த்தர் எப்படி தம்முடைய வார்த்தையை கொண்டு இருளை போக்கி வெளிச்சத்தை உண்டாக்குனாரோ, வெறுமையை போக்கி எல்லா நல்ல காரியங்களாலும் பூமியை நிரப்பினாரோ, ஒழுங்கின்மை நீக்கி ஒழுங்கு எப்படி கொண்டு வந்தாரோ ஆதியிலே, அது போலவே தான் நானும் என் குடும்பத்தில் செய்யணும், என்னுடைய பொருளாதாரத்தில் செய்யணும், என்னுடைய எல்லா விஷயத்திலும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து என் வாயில வச்சு அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நான் அவரை போலவே எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வேண்டும். தான் மெத்தடு கர்த்தர் அப்படி வச்சுட்டாரு. அதனால் வெறும் உங்கள் மனக்கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இங்கே என்ன சொல்லியிருக்குது அதை கவனிக்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்குது? அப்போ கொஞ்சம் சம்பளம் வாங்கினா கூட என்ன பண்ணணும்? கையில் எடுத்து, ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவராக இருக்கிறீர். நீர் எல்ஷதாய் தேவன், போதுமானவருக்கும் அதிகமானவராக இருக்கிறார். கொஞ்சம் சம்பளம் தாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? இந்த சம்பளத்தை போதுமானதுக்கு அதிகமானதாக ஆக்கி தர நீர் வல்லவராக இருக்கிறீர். இது எனக்கு போதுமானதுக்கு அதிகமானதாக இருக்கும். என் வீட்டில் என் பாத்திரம் நிரம்பி வழியும் இயேசுவின் நாமத்தினால். அது நிரம்பி வழிகிறது. எனக்கு நிரம்பி வழிகிற வாழ்க்கை. நான் ஒன்றிலும் குறைவுபடுவதில்லை, தாழ்ச்சி அடைவதில்லை. இந்த மாதத்தின் கடைசி நாள் வரை எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். இன்னும் அதுக்கு மேலேயும் சந்திக்கப்படும். இன்னும் மீறும் இயேசுவின் நாமத்தில். 12 கூட மீந்தது போல என் வீட்டிலையும் மீறும் இயேசுவின் நாமத்தினாலே. ஏராளம் தாராளம் உண்டாயிருக்கும். இதை சொல்லி பாருங்க, சொல்லும் போதே பாருங்க. நீ ஒரு 10 நாள் சொல்லுங்க பார்ப்போம், உள்ளத்தில் என்ன உண்டாகுதுன்னு பாருங்க. இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். உங்கள் இருதயம் வேறு மாதிரி ஆகிடும் பாருங்கள். ஆளை நீங்கள் வேறு மாதிரி ஆகிடுவீங்க. சொல்லி எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள், இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சொல்லும் போதே உள்ள என்ன ஆகும்? உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இதுதான் ஆவிக்குரிய ஜீவியம் பாருங்கள். வெறும் சட்டையிலையும் இதுலேயும் இல்லை. சொல்லுவாங்கள்ல சொக்காயின்னு, அதில் இல்லை.
எதில் இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. உங்களுடைய எதிர்காலம் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கலாம். தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்திலே விதையை விதைத்து அவன் இரவில் தூங்கி பகல் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறது போல இருக்கிறது. என்ன அழகாக சொல்லிட்டா இருப்பாருங்க. எதையாவது விதைச்சிருந்தீங்கன்னா விளைச்சலை எதிர்பார்க்கலாம். ஐஸ்வர்யத்தை விதைச்சிருந்தா நாளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்றதை எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா எதிர்பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? விதைக்காத விவசாயிக்கு எதிர்பார்க்கறதுக்கு என்ன உரிமை இருக்குது? ஒன்றுத்தையுமே விதைக்காமல் நாளைக்கு எனக்கு விளையும்னு எதிர்பார்க்கறதுக்கு என்ன உரிமை இருக்குது? ஒரு வார்த்தையும் வாயால் சொல்லி அறிக்கை செய்து இருதயத்தில் வைக்காத ஆளுக்கு நாளைக்கு எனக்கு இப்படி உண்டாகுன்னு எதிர்பார்க்கறது என்ன இருக்குது? சுகத்தை எதிர்பார்க்கறதுக்கு என்ன உரிமை இருக்குது? நான் வச்சாதானே எதிர்பார்க்கலாம், விதைத்தா தானே விளைச்சல் உண்டாகுன்னு எதிர்பார்க்கலாம். ஒரு மனுஷன் நிலத்தில் விதை விதைத்து இரவில் தூங்கி பகல் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாக தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதுன்னு சொன்னால், நான் விதைச்சாதான் பயிராகும், விதைச்சாதான் பயிரை எதிர்பார்க்கலாம், விதைக்காமல் எதையும் எதிர்பார்க்கவே முடியாது. நிறைய கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனைனா எதையும் எதிர்பார்க்கிற சூழ்நிலையிலே இல்லை, அவங்க எதிர்பார்க்கிற நிலையிலே இல்லை. ஏன்னா எதையும் விதைக்கலையே, எதிர்பார்க்க முடியவே முடியாது. விதைச்சிங்கன்னா நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இல்லாதவர்கள் இருக்கிறது போல் அழைக்கிறதுன்றது கர்த்தருடைய மெத்தட். அப்படி தான் வர்றார். பார்க்குறாரு, அந்த அம்மாவை பார்க்குறாரு. அந்த தேவாலயத்தில், அந்த சர்ச்சில் யாருக்கும் இதை பற்றி தெரியல பாருங்கள். தேவாலயம் அவங்களுக்கு யாருக்கும் இதை பற்றி தெரியல. இன்னும் கேட்டால் என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த கூனி அம்மா வந்துதா, அந்த அம்மாவை கூனி கூனி கூனின்னு கூப்பிட்டே கூனி ஆக்கியிருப்பாங்க இவங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. இவர் தான் முதல்ல வந்து எதை எப்படி அழைக்கணுமோ அப்படி அழைக்கிறாரு. நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் அப்படிங்கிறாரு.